Assalamualaikum, welcome back to rifkanvlog. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? We all are doing good. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி வெட்டணுமா? இப்படி வெட்டணுமா? அப்படி வெட்டணுமா? சின்னவங்களுக்கு முடிய ரொம்பவே வளர்ந்துட்டு அப்போ அதில் முடியை கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் 2 பேரையும் கூட்டிட்டு சலூனுக்கு போயிருந்தாங்க. அது வாசிக்கிறது காக்கள் முடி வெட்ட வந்தா வாசிக்கிறதுக்கு சொன்னதா தம்பி அச்சா குட் பாய் என்ன இன்னைக்கு வேலை அவருக்கு இன்னைக்கு லீவ் எனக்கு நேற்று எனக்கு நேற்று லீவ் எடுத்துட்டேன். நீங்க லீவா? சரி என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு தம்பி போய் புரியுங்க என்ன கறி வரக்குள்ளே சாப்பிட்டேன். என்ன கறி என்ன கறி இன்னைக்கு வீட்டு? மீன் கறியும் கிழங்கு கறியுமா? 2 கறி தான்ப்பா. அவரை ஆட்டினா கூட இங்கே ஆட்டினா பிளேட் போட்டு போடும் காக்காக்கு ஆட்டப்படா. குளிச்சுட்டு தம்பி போய் யோகட் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா சரியா? சரியா போனதா? இப்படி வெட்ட வாரீங்க 50 வருஷமா? என்னடா இது தம்பி 50 வருஷம் வாரீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா இருக்கா? பணி நில்லுங்க எப்படி எப்படி வெட்டணும் தம்பிக்கு சொல்லுங்க. எப்படி எப்படி எப்படியும் வெட்டணுமா தம்பி? இப்போ என்ன சாப்பாடு மதியம்? என்ன இடியாப்பம் காலை சாப்பாடு. மதியம் மதியம் மீனும் பாரு அங்கே புரியுங்க. நீங்க உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் டிடிக்க இவெல்லாம் 2 இயரே பற்றி வீடியோ எல்லாமே நீங்க அதான் அப்புறம் வீடியோ சரி சரி சரி. ஆனா இல்லைங்க எப்படி வெளியே இல்லைங்க வலிக்கும் அப்படி இல்லையா? இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால இனி லஞ்சும் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு அதோட ஹைதராபாத் சிக்கன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கூட்டி வச்சுட்டு அங்கே ஹைதராபாத் பிரியாணிக்கு ஒனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒனியனை வேறையாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபி வந்துட்டு நான் இதில் ஷேர் பண்ணலை, பட் வேணுமென்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டுக்கு நாம் ஹைதராபாத் பிரியாணிக்கு சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதில் சிக்கனுக்கு எட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தயிர், லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவிலே அங்கே சைட்லாம் வந்துட்டு கொத்தமல்லி புதினா யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ரம்பு கருவேப்பிலை இது போட்டாலே நம்மளோட அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இனி அது பிறகு வந்துட்டு மசாலா எல்லாம் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், குருமாத்தூள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற குருமாத்தூள் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு, இதுக்கு வந்துட்டு நாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு அநேகமாக ஸ்ரீலங்காவில் இடித்து தூள் பண்ணி அப்படி சேர்ப்போம். இதுக்கு அப்படி போடாமலுக்கு கராம்பு, மிளகு, பட்டை எல்லாத்தையும் வந்துட்டு முழுசாகவே போட வேணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். அதோட சின்னதாக ஒரு சிக்கன் க்யூப்ஸ், ஸ்டோக் க்யூப்ஸ் அது ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதைத்தான் நம்ம மேக்னேட் பண்ணணும். ஒனியன் நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஒனியன் அதையும் போட்டு ஆயிலும் விட்டு மேக்னேட் பண்ணி வைக்கணும். இது வந்துட்டு நம்ம அந்த மேக்னேட் பண்ணி வைக்கிறதுல அன்றைக்கி இப்போ நம்ம நைட்டுக்கே செஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் மார்னிங் வந்துட்டு நம்ம எலிமினோன்னா இன்னும் ஈஸியாகிடும் நம்மளோட வேலை. அப்போ சிக்கனும் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஊறி எல்லாம் செஞ்சு அந்த மார்னிங் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் அப்போ பிரியாணிக்கு. அதால் நீங்கள் நைட்டில் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் குக் பண்ணக்குள்ளே நமக்கு வந்துட்டு டைமும் சேவ் ஆகும். அப்போ ஈஸியாகவே நம்ம குக் பண்ணிடலாம். அதை இதுக்கு நம்ம ஹாஃப் பாயில் பண்ணின ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். அப்போ அதால் ஒரு சைடில் வந்துட்டு நான் வாட்டரை வந்துட்டு கொதிக்க வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரைஸை போட்டு ஹாஃப் பாயிலுக்கு தான் நான் ரைஸை எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு ரம்பே, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட கொஞ்சம் ஆயிலும் விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு நாம் அந்த தண்ணியை கொதிக்க விட போகிறோம். இப்போ அங்கால தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இங்கால வந்துட்டு நம்ம இதில் என்னென்னா மேக்னேட் பண்ண இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப். நம்ம ஒன்றுமே போட தேவை. நம்ம மேக்னேட் பண்ணதை அப்படியே தூக்கி போட்டோம்னு சொன்னால் சரி. அதை வந்துட்டு தண்ணியோ எந்த விதமான ஒன்றுமே விடாமலுக்கு அது நம்ம ஏர்லியாகவே ஆயிலெல்லாம் அதிலே சேர்த்து தான் மேக்னேட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதே இந்த ஆயிலே வந்துட்டு அது பாயில் பண்ணி எல்லாம் செஞ்சு வரும். வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டுக்கு அந்த கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம விடுவோம் தானே தண்ணி, அவ்வளோவும் போதும். அதுக்கு அது அப்படியே ரெடியாகி வரும். இப்போ தண்ணி கொதித்ததுமே நம்ம ரைஸை போட்டு இப்போ ஹாஃப் பாயிலுக்கு நம்ம ரைஸ் எடுக்கணும். பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ அங்கால ரைஸு வந்துட்டு ஹாஃப் பாயில் ஆகிட்டு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷனா அந்த ரைஸை எடுத்து மேலால் அந்த கறி மேலுக்கு வராமலுக்கு மேலால் ரைஸை நாம் போட்டு அப்படியே டம் பண்ண போகிறோம்.
இப்போ ரைஸ் எல்லாம் நாம் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். நான் வந்துட்டு கலரிங் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட செஃப்ரோன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செஃப்ரோனை வந்துட்டு மில்கில் எட் பண்ணி வச்சுருந்துட்டு அதை போட்டால் கொஞ்சம் நல்ல வாசமாக நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இனி இது பிறகு மேலால் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியன் அதை மேலால் போட்டு நாம் இப்போ டம்ப் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ நமக்கு ஒர்க் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நைட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சாலும் இல்லை ஏர்லியாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு டக்குண்டு அந்த பிரியாணியை வந்துட்டு செய்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்துட்டு சைடிஷ் வந்துட்டு எதுவுமே அநேகமாக தேவைப்படாது. என்ன சொன்னால் அதே வந்துட்டு கறியோடு சேர்ந்த மாதிரி இருக்கத்தால் இதுக்கு ஒரு சலட் மட்டுமே போதும். அநேகமாக நாங்கள் வந்துட்டு சலட் தான் இதுக்கு விரும்பி சாப்பிடுவோம். அப்போ நான் ரெகுலராக செய்கிற ஒரு சலட் உண்டு, அதில் ரெசிபியும் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பிப்பிங்காய், ஒரு கேரட், ஒரு ஒனியன், இது மூணையுமே சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். அதோட இதுக்கு கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக சால்ட், பெப்பர் பவுடர், தயிர் கொஞ்சம் சேர்த்து சீனியும் கொஞ்சம் சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் அதோட ஃப்ளேவர். அநேகமாக வந்துட்டு நான் ரெகுலராக யோகட் போடுவேன். பட் இன்றைக்கி யோகட் கிடைக்காதால நான் தயிரும் சீனியும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். அப்போ அந்த யோகட்ற ஃப்ளேவர் வந்துட்டு இதில் வரும். அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணி எடுத்தோம்னா இந்த சாலட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணி வந்துட்டு ஒரு ஃபுல்லாகவே குக்காகி வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே விளங்கும் எப்படி ஒரு டபுள் கலரில் நல்லா இருக்கி அப்படின்னு சொல்லி டபுள் கலர் அப்படி அது வந்துட்டு டபுள் கலராக தான் வரும். நல்லா இருக்கும் இந்த பிரியாணி, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி எங்களோட சின்னவங்களும் பிரியாணின்னு சொன்னால் அவ்வளோ ஃபேவரட். அதிலையும் வந்துட்டு நான் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வகையான பிரியாணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படி தான் அவங்களும் என்னிட்டு எதிர்பார்ப்பாங்க. நானும் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிரியாணி செய்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒவ்வொரு விதமான பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. எப்படி யூஸ் பண்ண எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். அதால் வந்துட்டு ஈவினிங் லேட்டாக விட்டு நாங்கள் நைட்டு தான் அவுட்டிங் போனோம். எங்களோட ஊரில் இன்றைக்கி வணிக சந்தை ஒன்று போட்டிருந்தாங்க பீச்சில். நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. பட் வந்துட்டு நாங்கள் அதில் அவ்வளோத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை. சும்மா நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போனோம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போய் பார்த்தோம். நிறைய ஷாப்புகள், நிறைய கைத்தொழில்கள், அப்படி அது வந்துட்டு கைத்தொழிலுக்கான ஒரு ஷாப்பாக தான் எக்ஸிபிஷனாக தான் இருந்துச்சு. அப்போ நாங்களும் சின்னவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸுகள் வாங்கிட்டு அப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போயிருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அன்பாக்சிங் என்ன பண்ணுங்க கரண்டி நானா கொண்டு உள்ள கொண்டு இல்லை நானா கொண்டு சரி சரி இப்போ திருப்பி கொண்டாந்து வைங்க. बोलेंगे उसे चला
பின்னி கடைக்கு போல் எடுத்துக்குவாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம்தான், கிட்ஸோட வந்துட்டு நாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணினோம்னு சொன்னால் தான் கிட்ஸ் வந்துட்டு நம்மளோட பாண்ட் ஆவாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நிறையவே வந்துட்டு பேரண்ட்ஸ் விடுற பிள்ளையே அவங்களோட கிட்ஸோட பொண்ட் இல்லாத காரணத்தால் தான் நிறைய பெருத்தவங்களும் சரி, ஒரு அளவான வயதான சின்ன பிள்ளைகளும் சரி, நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா நம்மளோட கிட்ஸோட வந்துட்டு எப்போவுமே ஒரு பாண்டிங்கில் இருக்கணும். அவங்க நம்பணும், ஃபஸ்ட்டுக்கு நம்மளை நம்பணும். அப்போ நம்ம அதை சின்ன பருவத்திலிருந்தே கொண்டு வந்தோம்னு சொன்னால் தான் அவங்க நம்மளை நம்புவாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட இப்படி இருக்காங்க, நம்மளோட பாண்டாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. அப்போ நாம் நம்பிக்கையை நம்மளோட பேரண்ட்ஸோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். அதால் நாம் எப்போவுமே நம்மளோட கிட்ஸிற விஷயத்தில் கண்காணிப்பாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில்